நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த நம்ம ஜெயகாந்த நூல்கள் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க, சில த்ரில்லர் கதைகள், சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி கதைகள், அந்த மாதிரி கதைகள்லாம் போடுதுன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு த்ரில்லர் கதை ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து உண்மையிலே இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து ஒரு படமாகவோ ஒரு மூவியாகவோ எடுத்தால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, நம்ம வந்து கதைக்கு போனோம். இந்த கதை வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல ஆரம்பிக்குது. யூஎஸ்ஏல காலையில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 5:15 மணி ஆகுது. 5:15 மணிக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே போலீஸில் வந்து அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. எடுத்தோடனே வந்து அந்த ஆப்போசிட் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பில்டிங்கே வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, எதனால என்னன்னு தெரியல, உடனே வந்து காப்பாற்றுங்க, வீட்டுக்குள்ளே ஆள் இருக்க மாதிரி வேறு தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் காலை ஆன்சர் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து போலீஸும் சரி ஃபயர் ஸ்டேஷனும் சரி உடனே வந்து விரைஞ்சு வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கே வந்து அப்படியே தீ பிடிச்சி வந்து அப்படியே வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ எதனால என்ன அப்படின்றது எந்த விஷயமே தெரியல. ஆனால் உடனே வந்து அந்த போலீஸும் சரி அந்த ஃபயர் சர்வீஸும் சரி எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு வழியாக வந்து அந்த ஃபயரெல்லாம் அணைச்சிடுறாங்க. ஸோ இது எதனால தீ பற்றிச்சு, எதனால ஆச்சு, உள்ளே இருக்கவங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு போய் உள்ளே போய் பார்க்கும்போது வந்து ஒரு 4 பேர் வந்து கருகி வந்து அந்த இடத்துல வந்து இறந்து கிடந்திருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது வந்து இந்த கேஸ் வந்து உண்மையிலே வந்து சரி ஓகே, ஏதோ வந்து வீடு ஃபயர் ஆயிடுச்சு, அதனால வந்து எரிஞ்சு இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து உள்ளே போய் கிட்டக்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த வீட்டில் வந்து 4 பேர் இருந்திருக்காங்க. அங்கே வந்து பிளைண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தெரேசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா பென் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்க வந்திருக்காங்க. ஒரு குழந்தைக்கு வந்து 13 வயசு, இன்னொரு குழந்தைக்கு வந்து 9 வயசு. ஆக மொத்தம் இந்த 4 பேருமே வந்து அந்த இடத்துல வந்து கருகி அப்படியே அந்த இடத்துல வந்து கிடந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இன்னுமே வந்து ஒரு ஒத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க 4 பேருமே தனித்தனியாக வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது. ஸோ அந்த 2 குழந்தைகள் வந்து உடம்புல வந்து 2 புல்லட்டுகள் வந்து பாஞ்சிருக்கு. அந்த பிள்ளைக்கும் 2 புல்லட் பாஞ்சிருக்கு, இந்த பிள்ளைக்கும் 2 புல்லட் பாஞ்சிருக்கு. அந்த தெரேசான்றவங்களுக்கு வந்து கழுத்து வந்து நெறிபட்டு அவங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய ஹஸ்பண்டான அந்த பிளைண்டுன்றவரும் அதே இடத்துல வந்து சுட்டு கொல்லப்பட்டு வந்து அதே இடத்துல வந்து இறந்திருக்காரு. ஸோ இந்த இடம் இது எப்படின்னா எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இது ஏதோ ஒரு ஃபயர் ஆயிடுச்சு, ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்னால இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு உண்மையிலே வந்து இது ஃபயர் ஆக்சிடென்ட் கிடையாது, இது வந்து ஒரு மர்டர் அப்படின்ற விஷயம் வந்து அப்பதான் வந்து அவங்களுக்கே வந்து தெரிய வரும். அவங்க 4 பேருமே எங்கெங்க இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெரசான்றவங்க பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அந்த படிக்கட்டிலேயே வந்து இறந்து கிடந்திருக்காங்க, கழுத்து நெரிச்சு. அவங்களுடைய தலை முடியெல்லாம் வந்து அங்கங்க உருந்து கிடக்கு. அவங்க உடம்புலையும் பார்த்தீங்கன்னா பல காயங்கள் வந்து இருக்கு. அதாவது ஆப்போசிட்ல அந்த தாக்கம் வந்தவங்க கிட்ட இவங்களும் கொஞ்சம் ஃபைட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான உடம்பெல்லாம் வந்து அந்த சில அந்த அறிகுறி எல்லாம் வந்து காணப்படுது. அப்படியே அந்த மாடியில் ஏறி மேலே போனோம்னா இருக்கிற அந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைகளுமே வந்து குண்டடிப்பட்டு அந்த இடத்துல வந்து இறந்து கிடந்திருக்கு. அந்த பெட்ரூமோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அப்பாவான பிளைண்ட் வந்து அந்த இடத்துல வந்து செத்து கிடந்திருக்காங்க. இப்போ போலீஸ்க்கு வந்து ஒரே கன்ஃபியூஸா இருக்கு, யார் வந்திருப்பா, யார் வீட்டை இந்த மாதிரி கொளுத்திருப்பா, யார் இவங்களெல்லாம் கொன்னது அப்படின்ற மாதிரியான அந்த குழப்பங்கள் வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த கேஸுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு முடிவுமே எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல தான் வந்து அந்த நேரத்தில் வந்து யூஎஸ்ஏல வந்து அந்த போலீஸ் எல்லாருமே திணறிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த சமயம் வந்து இந்த பிளைண்ட் இருக்கால, அந்த பிளைண்டோட பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளைண்டோட பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. வேறு யாரு என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த பிளைண்ட்ன்றவர் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து பல பணங்களை வந்து அந்த தெரியாமல் வந்து திருடெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட $4000 வரைக்குமே அந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸோட ஹெட்டுக்கு வந்து தெரிஞ்சு அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கேஸ் வந்து இன்னுமே வந்து அந்த ஸ்டேஷனில் இருக்கு. இவர் வந்து இந்த பணம் $4000 வந்து ரிட்டர்ன் செலுத்தி ஆகணும், இல்லை என்றால் இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், அபராதமும் கட்டணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து இந்த மன அழுத்தத்துல தான் வந்து இந்த பிளைண்ட் வந்து இருந்திருக்காரு. ஸோ ஒருவேளை இந்த பணத்தை நம்மளால செலுத்த முடியாது, நம்மளுடைய அந்த கேஸ் அதுன்னு போயிடுச்சுன்னா நம்மளுடைய மானம் போயிடும் அப்படின்ற ஒரு தாட்ல வந்து இவரே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரோ, வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு இவரே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் வந்து ஒரு முடிவுக்கு வராங்கன்றதை விட அதுதான் முடிவாவே வந்து போலீஸ் வந்து தீர்மானிச்சாங்க. ஆமாப்பா, இவன் இருக்கிற அந்த பண பிரச்சனைக்கும் இவன் ஸ்டேஷனுக்கு எப்படி இருந்தாலும் உள்ள ஜெயிலுக்குள்ள போய் தான் ஆகணும், அந்த மாதிரி நிலைமையில தான் அந்த பிளைண்ட் இருந்திருக்கான். ஸோ இந்த ப்ரெஷர்னாலேயே வந்து தன் ஃபேமிலியுமே வந்து அவன் வந்து கொண்டுட்டு இவனுமே வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து கேஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த போலீஸ் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அப்போதைக்கு வந்து இவங்களுடைய பாடியெல்லாம் வந்து ஃபாரன்சிக்கில் வந்து கொண்டு போய் வந்து செக் பண்றாங்க. ஃபாரன்சிக்கில் வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க, இவங்க எப்படி செத்தாங்க, விஷம் குடிச்சு செத்துட்டாங்க, அது மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து செத்துருவாங்க. சாரி, எல்லா விஷயங்களுமே வந்து அவங்க கேதர் பண்ணி வந்து ரிப்போர்ட் வந்து
போலீஸுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்களெல்லாம் வந்து சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து போலீஸ்க்கு வந்து கிடைக்குது. போலீஸை எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து கிடைக்குது. அது என்ன அவ்வளோ பெரிய திருப்பி என்ன நடந்துச்சு அப்படின்னா, எப்பவுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஃபயர் ஆகும்போது வந்து ஷூட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் எதுக்கு பண்றாங்கன்னா, அவங்க வந்து விபத்துனால இறந்திருக்காங்களா, தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்களா, இல்லை இந்த ஃபயர்னால தான் இறந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து வீடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது இவங்களும் உள்ள இருந்து எரிஞ்சிருந்தாங்கன்னா, ஸோ அந்த அந்த வெப்பக்காற்று இதெல்லாம் வந்து அவங்க சுவாசிச்சிருப்பாங்க. ஸோ சுவாசிக்கும் போது அந்த நுரையீரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பு வந்து ஒரு படிமம் வந்து படியும். ஸோ அந்த படிமம் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அந்த பிளைண்ட்ன்றவர்கிட்ட. அந்த பிளைண்ட்ன்றவர்கிட்ட அந்த ஷூட்ன்ற அந்த கருப்பு படிமமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து ஃபாரன்சிக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பார்த்து அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து உண்மையிலே வந்து திகில் அடிச்சு போகுது. ஏன்னா இவர் உடம்புல வந்து ஷூட்ன்ற அந்த கார்பன் இல்லை அப்படின்னா அப்ப இவர் வந்து வீடு ஃபயர் ஆகிறது முன்னாடி இறந்துட்டாரு. அப்ப அதுதான் கணக்கு. ஏன்னா ஃபயர் ஆகும் போது ஒரு உயிர் இருந்துச்சுன்னா சுவாச்சிருந்தா அந்த ஷூட்ன்றது வந்து அந்த இதுல பதிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி எந்த இதுவுமே பதியல. ஸோ அப்ப கண்டிப்பா வந்து இவர் வந்து அந்த ஃபயர் ஆகிறது முன்னாடி இறந்துட்டாரு. ஸோ ஃபயர் ஆகிறது முன்னாடி இறந்துட்டாருன்னா கண்டிப்பா வந்து கொலையை வந்து இவர் பண்ணிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வராங்க. சரி, அப்போ ஒருவேளை வந்து அந்த பசங்க அந்த பொண்ணுங்க 2 பேர் பண்ணிருப்பாங்களோ, இல்ல அவங்களுடைய ஒய்ஃபான அந்த தெரசா பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எல்லார் உடம்புலயுமே வந்து அந்த ஷூட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. யாருடைய நுரையீரலுமே அந்த ஷூட் அந்த படிமம் வந்து படியவே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து வீடு பத்தி எறியறதுக்கு முன்னாடியே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மூலமா தான் தெரியுது. இன்னமும் வீட்டில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த தெரசா வந்து இறந்து கிடந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு டின்னில் வந்து பாத்தீங்கன்னா வந்து டீசல் இருக்கு. அதாவது இந்த எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுட்டு கொஞ்சம் டீசல் மட்டும் அந்த இடத்துல வந்து மிச்சமா இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் தான் வந்து அந்த இடத்துல வந்து எவிடன்ஸா கிடைச்சிருக்கே ஒழிய மற்றபடி எந்த டீட்டெயிலுமே தெரியல. இவங்க யார் வந்து கொன்னாங்க, என்ன மோட்டிவ், எதனால இவங்களை கொலை பண்ணணும், கொலை பண்ணிட்டு ஏன் வீடை பத்த வைக்கணும், இந்த மாதிரி எந்த விஷயமே தெரியாம போலீஸ் வந்து தலைமுடியை பிச்சுக்கிட்டு வந்து சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல வந்து இந்த ஃபோன் பண்ணால ஒருவேளை அந்த ஃபோன் பண்ணவன் நான் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் கனெக்ட் பண்றாங்க. அந்த ஃபோன் பண்ணவன்ட்ட போய் கேட்கும்போது, ஐயா எனக்குலாம் அவனா எதுவுமே தெரியாது, காலையில மணி கரெக்டா வந்து ஒரு 5:15 இருக்கும். 5:15 இருக்கும்போது வந்து வீடு ஃபயர் ஆக ஆரம்பிச்சுது. ஆனா அந்த வீடு ஃபயர் ஆகும்போது அந்த வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு ரெட் கலர் கார் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த ரெட் கலர் கார் மட்டும் வந்து அதுல ஒரு ஆள் மட்டும் ஏறி கிளம்பி போனாரு. அதை மட்டும் தான் நான் பார்த்தேன். மற்றபடி அங்க என்ன நினைச்சு எது நினைச்சலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணோன்னே எல்லாருமே என்ன பண்றாங்க, போலீஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இந்த பிளைண்ட் குடும்பத்துக்கு சொந்தக்காரங்களாகட்டும் நண்பர்களோட யாரா இருந்தாலும் சரி, யார் வந்து ரெட் கலர் கார் வச்சிருக்காங்களோ அவங்கள ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே ஃபேக்ஸ் மெயிலும் போது எல்லா இடத்துலயுமே போய் அந்த அவங்க சொந்தக்காரங்க எல்லா இடத்துலயுமே போய் அந்த ரெட் கலர் கார் இருக்கான்னு சொல்லி செக் பண்றாங்க. ஆனா யாருக்கிட்டையுமே வந்து அந்த ரெட் கலர் கார் மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்த கேஸ் வந்து இதாண்டா, இதோட முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த எவிடன்ஸும் இல்லை, எந்த இதுவுமே இல்லாம நம்ம போய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வழக்கம் போல போலீஸ் வந்து தலைமுடியை பிச்சுக்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அப்போ வந்து இன்னொரு தகவல் வந்து போலீஸுக்கு வருது. இந்த மாதிரி இந்த பிளைண்ட் ஃபேமிலிக்கு வந்து பிரம்லெட் அப்படின்ற அவருடைய ஃப்ரெண்டு வந்து இவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ், 2 பேருமே கூட படிச்சவங்க, அதனால அவரை வந்து விசாரிச்சு பாருங்க, ஏதாவது டீட்டெயில் தெரியறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்க போகுதுன்னா அந்த பிரம்லெட் கிட்ட போகுது. எப்பவுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி மர்டர் கேஸ் கொலை கேஸ் இல்லைன்னா எல்லா எவிடன்ஸுமே வந்து ஓப்பனா வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. மக்கள்கிட்ட வந்து எதாவது சொல்லுவோமோ அது மட்டும் தான் சொல்லிட்டு மிச்சத்தை வந்து மறைச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேஸ்ல, இந்த பிளைண்ட் கேஸ்லையும் மொத்த டீட்டெயிலுமே வந்து மீடியாட்ட சொல்லல. வீடு வந்து ஃபயர் ஆகி அவங்க எரிஞ்சு சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தான் கன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆனா இப்போ வந்து இந்த பிரம்லெட்டை போய் விசாரிக்க போறாங்க. இந்த மாதிரி நீ யாரு அப்படின்னா, நான் வந்து பிளைண்டோட ஃப்ரெண்டு தான், ஆனா அவர் வந்து அன்னைக்கு வந்து இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டு வீடு பத்தி எறியப்பட்ட போது நான் வந்து அவங்க கூட இல்லை, நான் அவங்கள கிட்டத்தட்ட பார்த்து வந்து ஒரு 2-3 நாள் ஆகி போச்சு, அந்த இடத்துல வந்து நான் ஸ்பாட்ல கிடையாது, ஸோ என்ன நினைச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா என் நண்பன் இறந்தது வந்து எனக்கு வந்து மிகவும் வருத்தமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷமே போலீஸ்க்கு வந்து சந்தேகத்தை வந்து பத்தி தெரியுது. ஏன் இதை சொல்றதுனால ஏன் அவங்களுக்கு வந்து சந்தேகம் வரணும் அப்படின்னு தோணலாம். ஏன்னா அவங்க வந்து கொலை செய்யப்பட்டு வீடு வந்து பத்த வைக்கப்பட்டது அப்படின்றது போலீஸை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த பிரம்லோட் வந்து கரெக்டா வந்து அவன் வந்து இவங்க வந்து கொலை செய்யப்பட்டு வீடு பத்தி எரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உளறி அவனே வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டோன்னே மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பார்வை எங்க போகுதுன்னா அந்த பிரம்லெட் மேலதான் போகுது. இந்த பிரம்லெட் யாரு என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்கள் சம்பந்தமான ஒரு வழக்குல வந்து மாட்டி ஸ்டேஷனுக்கும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சிறைச்சாலைக்கும் வந்து போயிட்டு வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. இருந்தாலும் இவன் வீட்டை வந்து சோதனை போடணும், வீட்டை சோதனை போட்டோம்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல வந்து ஏதாவது ஒரு மாட்டும், ஏதாவது ஒரு எவிடன்ஸ் மாட்டும் அப்படின்ற மாதிரி வந்து
அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தோணுது. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் அவங்கள வீட்டை வந்து சர்ச் பண்ணால் சர்ச் வாண்ட் வரணும். ஸோ சர்ச் வாண்ட் கேட்கும்போது இந்த மாதிரி சொல்றாங்க, சார் இந்த மாதிரி இவங்க வந்து கொலை செய்யப்பட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஆனா அவனை போய் வந்து நாங்க கேட்கும் போது அவனே வந்து உளறி கொலை செய்யப்பட்டு வீடு வந்து பற்றி எறியப்பட்டது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டான். ஸோ அதனால வந்து எனக்கு அவன் வீட்டில் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கு, இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற டவுட்டா இருக்கு. ஸோ அதனால நீங்க சர்ச் வாண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சர்ச் வாண்ட் வாங்குறாங்க. சர்ச் வாண்ட் வாங்கி பிரம்லட் வீட்டவே வந்து மொத்தமா வந்து அலசுறாங்க, என்னதான் இருக்கு அப்படின்னு அலசுறாங்க. ஸோ அவனுடைய படுக்கை அறையில என்னென்ன புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொலையை வந்து எப்படி செய்யறது, அந்த செஞ்ச கொலையை வந்து எப்படி மறைக்கிறது, ஒரு நார்மலா செய்யக்கூடிய கொலையை வந்து எப்படி வந்து ஆக்சிடென்டா மாத்துறது, கொலையை எப்படி தற்கொலையா மாத்துறது, அந்த மாதிரியான புக்ஸ்களா வந்து அவனுடைய பெட்ல வந்து அடிக்கிறதுருக்கு. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வெளியில வந்து ஒரு கார் ஒன்று வந்து நின்றுருக்கு. ஆனா அந்த கார் வந்து ஒயிட்ல இருக்காரு. ஸோ அப்பயும் வந்து போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகுது, அவங்க பார்த்தவன் வந்து ரெட் கலர் கார்னு சொன்னானே, ஆனா இங்க வந்து ஒயிட்ல கார் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்களும் டவுட்டா இருக்கு. இருந்தாலும் அந்த கார் சீட் எல்லாம் தூக்கிட்டு உள்ள செக் பண்றாங்க. அதுல வந்து ஒரு புல்லட்டினுடைய சீல் மட்டும் இருக்கு, அதாவது அந்த புல்லட்டினுடைய கவர்னு சொல்லுவோம்ல, அந்த சீல் மட்டும் அந்த வண்டியில இருக்கு. ஸோ அதையும் வந்து போலீஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த புக்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. வேற ஏதாவது வந்து எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சிங்க் இருக்குல்ல, வாஷ் பேஷன் இருக்குல்ல, அந்த வாஷ் பேஷன்ல பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து தண்ணியில வந்து அப்படியே வந்து ஊற வச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஜீன்ஸ் பேண்ட் வந்து ஒரு பாத்ரூம்ல போய் ஊற வச்சிருந்தாங்க அப்படின்னா யாருக்குமே அந்த இடத்துல டவுட் வந்து வரப்போறது இல்லை. ஆனால் ஏன் இவன் வந்து இந்த பிரஷ் பண்ணி துப்புற மாதிரி ஒரு சிங்க் தொட்டியில போய் ஜீன்ஸ் பேண்ட்டை ஊற வச்சிருக்கானே அப்படின்னு மாதிரி டவுட் ஆகி போலீஸ் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஜீன்ஸ் பேண்ட்டையுமே வந்து ஒரு எவிடன்ஸா வந்து அந்த ஜீன்ஸ் பேண்ட்டையுமே வந்து அங்கிருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்துட்டு அன்னைக்கு அவர் இறந்த டயத்துல வந்து நீ வந்து எங்க இருந்த, நீ வந்து ஆபீஸ் போயிருந்தியா போகலையா, எத்தனை மணிக்கு ஆபீஸ் போனோம், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் ஆபீஸ் அன்னைக்கு வந்து நான் காலையில வெள்ளனாவே போயிட்டேன், நான் 4:30-5 மணிக்கெல்லாம் நான் இதுதான் இருந்தேன், கம்பெனியில தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ இந்த டேட்டாவையுமே செக் பண்றதுக்காக அந்த அவனுடைய வேலை பார்த்த அந்த கம்பெனிக்கு வந்து போறாங்க. கம்பெனிக்கு போட்டு இவன் எந்த டைமுக்கு வந்து உள்ள என்ன இருக்கான் அப்படின்ற விஷயத்த வந்து பாக்குறாங்க. ஸோ அவனுடைய வெளியில வந்து அந்த அவுட் டைம் மட்டும் தான் இருக்கு, வெளியே அதாவது வேலையை விட்டு போன டைம் இருக்கு, திரும்ப வேலைக்கு வந்து உள்ள வந்த டைம் வந்து அதுல வந்து ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. அப்ப அந்த ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை மீன்ஸ் அந்த ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ஆனா அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல வச்சு யாரோ ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவனுடைய வந்த எத்தனை மணிக்கு உள்ள வந்திருக்கான் அப்படின்ற டைம் வந்து அது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த இடத்துல வந்து பிளாக் கலர்ல வந்து கோடு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து ஒரு எவிடன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனில சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா பின்புறத்துல வந்து பாக்குறாங்க குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. அந்த குப்பை தொட்டில வந்து பேப்பர்கள் வந்து டிராயிங்லாம் வரைஞ்சு வந்து சுற்றி சுற்றி போட்டுருக்காங்க. ஸோ அது என்ன டிராயிங் அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் எடுத்து விரிச்சு பார்க்கும்போது அதுல வந்து இந்த கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அவங்க 4 ஒருத்தனுடைய படம் மாதிரி சும்மா ஒரு ஆர்ட் மாதிரி சின்னதா வரைஞ்சு அவங்களை கொல்ற மாதிரியான சித்திரங்கள்லாம் வந்து அதில் வரைஞ்சு அதை வந்து கசக்கி வந்து இவன் வந்து கீழே போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரிய வருது. ஸோ இதையுமே வந்து இப்போ வந்து எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து எவிடன்ஸ் இருக்கு. இவன் வந்து அந்த ஒரு கார் வச்சிருந்திருக்கான், அந்த காருக்கு வந்து புல்லட் இருந்திருக்கு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஊற வச்சுட்டு இருந்திருக்கான், இவன் போன இன் டைம் வந்து அடிக்கப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்ல ஒரு 4 படம் வரைஞ்சு அந்த காகிதத்தை கிழிச்சு கீழே தூக்கி போட்டிருக்கான். இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸுமே வச்சிருக்காங்க. ஆனா இந்த எவிடன்ஸ் எல்லாமே அந்த கொலைக்கு அகைன்ஸ்டா வந்து இவங்க ப்ரூவ் பண்ணணும்ல, இவன் இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூவ் பண்ணணும்ல. ஸோ அந்த விஷயங்கள் வந்து இங்க வந்து மிஸ் ஆகுது. ஸோ அப்போதைக்கு வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறதுலே யூஎஸ்ஏல இருக்க பெஸ்ட் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து கொண்டு வராங்க. இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த கேஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மொத்த ஸ்டோரியுமே வந்து அப்படியே தலைகீழ வந்து மாத்தி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து அதுல என்னென்ன அழுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து ஃபாரன்சிக் பண்றாங்க. அப்ப பண்ணும்போது வந்து அது வந்து ஒரு டீசல் கரை ஒன்று இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இந்த டீசல் கரையை வந்து அதனுடைய மூலக்கூறுகளை மட்டும் எடுத்துறாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுல ஃபயர் ஆகும்போது அவங்க ஒரு டீசல் கேன் மாதிரி இருக்குன்னு சொன்னால அதனுடைய மூலக்கூறு எடுக்கிறாங்க. ரெண்டையுமே பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஒரே டீசல் தான் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்றாங்க. ஸோ இது மூலியமா என்ன தெரியுதுன்னா அவன் வந்து பத்த வைக்கும் போது அந்த டீசல் வந்து தெரியாம ஃபேன்ல பட்டிருக்கு. ஸோ இவன் வந்து சரியா வந்து வாட்ச் பண்ணல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து அங்க உறுதியாகுது. ஸோ அடுத்ததான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வண்டியில இருந்து அந்த புல்லட்டுக்கான அந்த கவர் இருக்குல்ல, அந்த மூடி இருக்குல்ல, அதை எடுத்து அந்த 2 பெண் பசங்கள் உடம்புல இருக்க அந்த புல்லட்டை எடுத்து இதுல வந்து மாட்டி செக் பண்றாங்க. ரெண்டுமே வந்து ஒரே மேனுஃபேக்சரிங்ல பண்ண புல்லட்ஸ் தான் அப்படின்றதும் வந்து உறுதியாகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இன் டைம் போட்டிருக்காங்களா, இன் டைம் எத்தனை மணிக்கு வேலைக்கு உள்ள போனா அப்படின்னு டைம் வந்து அடிக்கப்பட்டுருச்சுல. ஸோ அந்த அடிக்கப்பட்ட ஷீட்டை வாங்கி இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக்ல இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு அந்த பிளாக் வந்து ரிமூவ் பண்ணி பாக்குறாங்க. அவன் வந்து 5:25 வந்து அன்னைக்கு வந்து உள்ள வந்திருக்கான். ஏன்னா ஃபயர் ஆச்சுன்னு சொல்லி இவங்க ஃபோன் பண்ண டைம் வந்து 5:15. ஸோ அங்க இருந்து ஆபீஸுக்கு வர்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். அதே டைம் படி பாத்தீங்கன்னா 5:25 உள்ள வந்திருக்கான். ஸோ இவன் தான் இதை பண்ணா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துலயும் வந்து உறுதியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவன் படம் வரைஞ்சு வந்து கீழே கசக்கி போட்டிருந்தால,
அந்த பேப்பரை எடுத்து ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அதையும் செக் பண்றாங்க. அதையும் செக் பண்ணி போய் பார்க்கும்போது இது இவனுடைய கையெழுத்து தான் அப்படின்ற மாதிரி உறுதியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லா எவிடன்ஸுமே வந்து இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்ற மாதிரியான ஒரு உறுதியை வந்து ஃபாரன்சிக் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா இவன் போய் ஏன் கொல்லணும் அப்படின்றக்கான ஒரு மோட்டிவ் இருக்கும்ல, ஸோ அந்த மோட்டிவ் வந்து யாருக்குமே தெரியல. இவன் ஏன் வந்து கொல்லணும் அப்படின்றக்கான ஒரு மோட்டிவ் இருக்குல்ல, அது யாருக்குமே தெரியல. தலையை பிடிச்சு சுற்றுற சமயத்திலேயே வந்து அந்த போலீஸ் டீமுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த போனை அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து அந்த போலீஸ் வந்து அதிர்ச்சி வந்து போனை வந்து கீழே போட்டாரு. ஸோ சுற்றி போன கேட்கறாங்க என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க அப்படின்னா, இவங்க 3 பேரும் சாகிறதுக்கு முன்னாடியே வந்து பிளைண்ட் வந்து இறந்து போயிட்டாரு. பிளைண்ட் இறந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சுதான் அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்களுடைய குழந்தைகளும் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இன்னுமே அவங்களுக்கு என்ன ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்குது இந்த கேஸ்ல எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி வந்து மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் திரும்பவுமே அப்செட் ஆகி உட்கார்றாங்க. ஸோ இது எதனால கொண்டிருக்கோம், என்ன விஷயம் எதுவுமே வந்து யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி ஒரு கேஸா அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ அப்போதைக்கு வந்து இந்த பிரம்லெட்டுக்கு வந்து ஒரு சீக்ரெட் வந்து ஒரு டோர் மாதிரி போட்டு அந்த கட்டில் கடியில வந்து வச்சிருந்திருக்கான். ஸோ அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சாங்க போலீஸ். கண்டுபிடிச்சு அந்த டிராவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு கேசட்ஸா இருந்திருக்கு. ஸோ என்ன கேசட்ஸா இருந்திருக்குன்னா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டைரி எல்லாம் எழுதி வைப்பாங்களா, ஸோ அந்த காலத்துலாம் கேசட்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணி பேசிப்பாங்க. ஸோ இவனுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு பிரம்லெட்டுக்கு, என்னன்னா டெய்லி என்னென்ன நடக்குதோ அதை ஃபுல்லா வந்து அந்த கேசட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி அந்த வீடு வந்து ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னென்ன பேசியிருக்கான் அப்படின்னு அந்த கேசட்டை ஃபுல்லா போட்டு கேட்கும் போதுதான் தெரியுது இவன் தான் வந்து அந்த ஃபேமிலியவே கொலை பண்ணி இந்த மாதிரி வீட்டையவே வந்து கொளுத்திருக்கான். எதனால என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து அவனையவே அந்த வாக்கு மூலமாவே கிட்டத்தட்ட அந்த கேசட்ல வந்து சொல்லி வச்சிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த பிளைண்டினுடைய மகள் இருக்குல்ல, 2 மகள் இருக்கலாம், அண்ணா பெண் 2 பேர் இருக்காங்களா, அந்த பெண்ணுன்ற அந்த 13 வயசு பெண் மேல இவனுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஆசை இருந்திருக்கு. அப்பப்ப போய் இவன் போய் அந்த பெண்ணை தொடர்றது சீன்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு வந்து அவங்கள முழுவதுமாவே பிரம்மலட்டை வந்து நிராகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. வீட்லயும் சொல்ல முடியாம ரொம்பவுமே வந்து ஒரு கஷ்டத்துல இருந்துகிட்டே இருந்திருக்கு. இருந்தாலும் இவனுக்கு ஒரு பயம், என்னைக்கா ஒரு நாள் இந்த பொண்ணு இதை போய் வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லிடுமோ, சொன்னா வந்து நம்மள வந்து ஜெயில போட்டுருவாங்க, கேஸ் ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருந்திருக்கான். ஸோ இந்த பயத்துக்கு வந்து ஒரு முடிவு காணணும் அப்படின்றக்காக பண்ணப்பட்டதுதான் வந்து இந்த கொலை அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்து போலீஸ் வந்து போடுறாங்க. ஸோ இப்போ வந்து பிரம்லட்டை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. எல்லா எவிடன்ஸுமே ஜீன்ஸ் பேண்ட்ல இருந்து ஒரு தோட்டால இருந்து நீ எழுதி போட்ட பேப்பர்ல இருந்து இன்டைம் வரை எல்லாமே வந்து உனக்கு அங்கஸ்டா இருக்கு. நீ எதனால கொன்னுன்றதுக்கான அந்த மோட்டிவ் வந்து உன்னுடைய வாய்ஸ் வழியா நீயே சொல்லுங்க, அந்த கேஸ் வந்து என்கிட்ட இருக்கு, இப்பயாவது சொல்லு உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ இப்பதான் வந்து பிரம்லட் வந்து அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றான். என்ன சொல்றான்னா, நான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து நான் வந்தேன், கிட்டத்தட்ட நைட் வந்து 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வாங்க எல்லாம் சேர்ந்து ஃபிஷிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்றக்காக வந்தேன். அவங்க வந்து வெளியில தான் இருந்தாங்க, எல்லாம் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் பிளைண்ட் வந்து வீட்டுக்குள்ள இருந்தாரு. ஸோ நான் இவங்களை மட்டும் கூப்பிட்டு வண்டியில போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்களை மட்டும் கூப்பிட்டு ஃபிஷிங்காக வண்டியில கொஞ்சம் தூரம் மூவ் ஆனேன். இல்ல பொறுங்க, நான் பிளைண்டையும் போய் கூப்பிட்டு வந்துடுறேன், அப்போ அவன் வந்து நான் என்னை மட்டும் கூப்பிடாம போயிட்டேன்னு சொல்லி சங்கட வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அங்கேயே நிப்பாட்டிட்டு நான் மட்டும் உள்ள போனேன். உள்ள போயிட்டு பிளைண்டை வந்து சுட்டு கொண்டுட்டேன். ஸோ ஏன் சுட்டு கொண்டுட்டேன்னா, நான் இவங்களை கூப்பிட்டு நான் ஃபிஷிங் போறேன், ஃபிஷிங் முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். ஸோ வந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து இவன் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல எடுத்த அந்த பணம் திருட்டுனால மன உளைச்சனால இவனா சூசைட் பண்ணி செத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இவங்க எல்லாரும் வரணும் அப்படின்றக்காக தான் நான் பண்ணேன். ஆனா இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தோன்னே வந்து இது வந்து அவர் சூசைட் பண்ற ஆள் கிடையாது, சூசைட் இல்லை, இது வந்து கொலைதான், யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சோன்னே எனக்கு ரொம்ப வந்து பதட்டம் ஆயிடுச்சு. அந்த பதட்டத்தினாலே இவங்க எல்லாத்தையுமே நான் தான் கொன்னுட்டு எந்த எவிடன்ஸும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அந்த டீசல் இதெல்லாம் ஊற்றி வந்து நான் கொளுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்து ஒத்துக்கிறான். இப்ப நான் சொன்ன அந்த ஸ்டோரி இருக்குல்ல, இது ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த கேஸ். நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. நான் சொன்னது சட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளவு தூரம் வந்து ஒன்றுமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அது இதுன்னு நிறைய ஃபாரன்சிக் அப்படிலாம் பண்ணி தான் வந்து இவனை வந்து ஒத்துக்க வச்சிருக்காங்க. இறுதியா வந்து அந்த அமெரிக்க நீதிமன்றம் வந்து இவனுக்கு வந்து அந்த மின்சார சேர் இருக்குல்ல, அந்த மின்சார சேர்லயே உட்கார வச்சு இவன் வந்து கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபயர்ல வந்து இது பண்ணுவாங்கல்ல கரண்ட்ல, அந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து கொடுத்து இவனை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ ஒரு சின்ன குழந்தை மேல, ஒரு 15 வயசு குழந்தை மேல ஆசைப்பட்ட ஒரு சின்ன அந்த சபலத்தினால இவ்வளவு பெரிய ஒரு மர்டர் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் 13 வருஷமா ஒரு முடிவே காண முடியாத ஒரு வழக்கை வந்து யுஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபாரன்சிக் மூலமும் போலீஸ் மூலமாக வந்து இந்த கேஸை வந்து ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்லயுமே சரி நிறைய மாதிரி இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து சீன்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எனக்கும் வந்து இந்த போக்சோ சம்பந்தமான வீடியோ வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி ஆசை. ஸோ போக்சோனா இன்னுமே நிறைய பேருக்கு என்ன ஏதுன்றது தெரியல. ஸோ அதை பத்தின முழு வீடியோ இன்ஃபர்மேஷன் வீடியோவா போடணும் அப்படின்ற மாதிரி ஆசை. கண்டிப்பா வந்து
இதுக்கு அடுத்த வீடியோவோ வந்து போடுங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி இந்த த்ரில்லர் ஸ்டோரி ஆகட்டும், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி ஆகட்டும், நாவல்ஸ் ஆகும், கதைகளாகட்டும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தகவல் தெரிவோம், தகவல் அறிவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்புல வந்து நம்ம இன்னுமே பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு உருவான கதை அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் டீடைல்ஸை பார்த்தோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கான அந்த டீடைல்ஸ் அது மாதிரி பார்த்தோம். ஸோ அதே மாதிரியான இந்த போக்சோ சம்பந்தமான அந்த டீடைல்ஸை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த இன்வெஸ்டிகேஷன் கிரைம் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுக்குனா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா முறையில் அவங்க எல்லாத்துக்கும் அனுப்புங்க. நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.